சரி, அசோக் எங்க? கிருஷ்ணன் சஞ்சீவ்லாம் அங்கதானே இருக்காங்க? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. உங்க 5 பேருக்கு சேர்த்துதான் சொல்றேன். இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அங்க பாதுகாப்பா இருக்கணும். எங்களை கேட்காம, எங்களுக்கு தெரியாம தப்பி தவறி கூட நீங்க இங்க வந்துடக்கூடாது. ஓகே. சரி, பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். அங்க டைம் என்னடா ஆகுது? midnight 12 o'clock ஆகுது. சரி, போய் தூங்குங்க. அடுத்த வாரம் நாங்களே கூப்பிடுறோம். டேய் ஜோதி, ஆஃப் பண்றா. சரி. என்னடா சொல் பேச்சு கேட்பானுங்கல்ல, வரமாட்டானுங்கல்ல? அண்ணே, அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அவங்கள விடுங்க. இந்த சக்கரவர்த்தி என்ன பண்றது? கண்மணி எழுதிட்டு போயிருக்கான். இது வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கமே. டேய், நானும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு வெட்டாம விட மாட்டேன்டா. முதல்ல அதை செய்யணும்னு, அப்பதான் வெறி அடங்கும். செய்யுங்க, ஆனா அவசரப்பட்டு சொதப்பிடாதீங்க. டேய் அண்ணா, இவன் தானே நமக்கு எதிரியே. முதல்ல இவன். டேய், இது ஒண்ணு. ஆளு ஊர்ல இல்லைன்னா வெட்டினா கட்டையெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கிறானுங்க பாரு. காஞ்சனா, காஞ்சனா, கொஞ்சம் இந்தாங்கம்மா. இதுதான் குறிப்பறிஞ்சு நடந்துக்கிறதுன்னு சொல்லி இவங்களை ஏண்டி உள்ள விட்ட? இல்லம்மா, ரொம்ப கெஞ்சி அழுதாங்க. தெய்வமே, போய் வேலையை பாரு போ. தேவையில்லாதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? இல்ல, அத பாட்டிமா. என்ன வந்து போய் நீங்க எப்பேற்பட்ட ஆபத்துல என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியலையா? உங்க அப்பாவும் சித்தப்பாவும் வெறி பிடிச்சு அலையறாங்க. உங்களை பார்த்தாங்கன்னா அந்த நிமிஷமே பரலோகம் அமிச்சிடுவாங்க. உண்மைதான் பாட்டிமா, ஆனா எங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. இவ்ளோ பெரிய உலகத்துல தப்பி பொழைக்க இடமா இல்ல. இங்க ஏன் வந்தீங்க? அப்பா எங்க போனாலும் விட மாட்டாரு பாட்டிமா. அதுவே இங்க இருந்தா பாதுகாப்புன்னு தோணுச்சு, அதனாலதான் வந்தோம். ஐயோ, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? உன் அப்பா விஷயம் தெரிஞ்சு ஆளை திரட்டிட்டு வந்தாருன்னா யார உன்னை காப்பாத்துறது? இந்த ஒத்த கிழவி போராடி காப்பாத்துவான்னு எதை வச்சு நம்பின? இங்க பேருதான் ஜமீன் குடும்பம். ஆனா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் எழுந்து ஒத்தையா நான் நிக்கிறேன்னு அது யாரால? இதெல்லாம் யாரு பண்ண கொடுமை? என் கண்மணி, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? உனக்கு தான் எல்லா கதையும் தெரியுமேடி. பழசெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நீ எந்த நம்பிக்கையில வந்தது எனக்கு ஒன்னும் புரியல. கண்மணி, பாட்டிமா என்ன சொல்றாங்க? நம்மள போலவே இவங்களும் யாரோடய கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க லைஃப்லயும் மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்ல. யார் அப்படி பண்ணாங்க? லைஃப்ல எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்ல, உனக்கு தெரியும்னு சொன்னாங்களே. டேய் சக்கு, இப்ப அதுவா முக்கியம்? இப்ப ஸ்டே பண்றதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். நாம அத பத்தி பேசலாமே. பாட்டிமா, தயவு பண்ணி தொந்தரவு பண்றோம்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு எங்களுக்குன்னு யாருமே இல்ல. நாங்க 2 பேருமே நல்லா இருக்கணும், ஒன்னு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது, எங்க மேல அன்பு காட்டுறது நீங்க ஒருத்தர் தான். அதனாலதான் உங்களை நம்பி வந்தோம். ஐயோ, எங்க உசுரை காப்பாத்தி கொடுத்த நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலமும் கொடுக்கணும். காப்பாத்தினது நான் இல்லம்மா, நீலவேணி.